ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஆராதனை குட்டி, சுகாஸ் குட்டி, எங்கள் அம்மாலாம் வந்துட்டுருக்குறாங்கம்மா. ஏன்னா நாளைக்கு லீவு தானே, கவர்மெண்ட் லீவு, அதனால் வந்துட்டுருக்காங்க. இப்போ வந்துடுவாங்க. பெரியப்பா வந்து இப்போது கொஞ்சம் வந்து பேசுகிறாரு. கிட்ட போனோம்னா கையை பிடிச்சிக்கிறாரு, பிடிச்சிட்டு உட்கார சொல்கிறாரு, அந்த மாதிரிலாம் பண்ணுறாரு. எனக்கு மத்தியானம் அழுகையே வந்துடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணாருன்னா, எங்கள் கையை பிடிச்சி, எங்கள் மாமியார் கையும் பிடிச்சி, நாங்கள் 2 பேரும் இந்த சைடு ஒருத்தர் அந்த சைடு ஒருத்தர் உட்காந்துட்டு இருந்தோமா, பிடிச்சிட்டு எங்கள் மாமியார் கையை கொண்டு எங்கள் கை மேலே வச்சுட்டு என்ன பார்த்துக்கோ அப்படிங்கிறாரு. எங்கள் மாமியாவை என்னை பார்த்துக்க சொல்கிறாரு. மாமியாட்ட வந்து என்னை பார்த்துக்க சொல்கிறாரு. எப்படிங்க வருங்க இந்த நிலமையிலையும் இதெல்லாம் விவரமாக எப்படி சொல்கிறாருன்னு பாருங்க. எனக்கு அப்போ மட்டும் அழுகையே வந்துடுச்சு உண்மையாலுமே. அது வரைக்கும் கூட அழுகவே இல்லை. சே, இப்போவுமே இப்படி சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சின்ன வயசுலாம் முன்னாடிலாம் நல்லா இருக்கும்போது என்னை திட்டிகிட்டே இருப்பார். அவருக்கு எனக்கு கண்டவே பிடிக்காது. இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக மாதிரி அப்படி சொல்கிறாரு. எனக்கு ஒரு மாதிரி சென்டிமெண்ட்டாக ஒரு மாதிரி இருந்துச்சு. என்னடா அப்படி சொல்கிறாரு. அப்புறம் பெரியம்மா வந்து நின்றுருந்தாங்க. என்னைய பெரியம்மாவை பார்த்துக்கோ அப்படிங்கிறாரு. அதெல்லாம் நல்லா கரெக்டாக சொல்கிறாரு. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப அழுகையாக வந்துச்சு. அப்புறமா நிறைய பேர் வந்து எனக்காக ஆறுதலாக மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளோ சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நினைக்கவே இல்லை. இவ்வளோ ஆறுதலாக வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஒவ்வொரு கமெண்ட்டும் படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப ஹாப்பிங் ஃப்ரெண்ட்ஸ். பெரியம்மா வந்து நேற்று ஃபுல்லாக அழுதுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அப்படியே சொல்லி கொஞ்சம் அமைதியாக இருக்கிறாங்க. இப்போதைக்கு நானே, எங்கள் மாமியார், எங்கள் மாமனார், பெரியம்மா அவங்க தான் இருக்கிறோம். மாமா அத்தையெல்லாம் ஊருக்கு கிளம்பி போயிருக்கிறாங்க. படுத்துட்ருக்குறாரு பெரியப்பா. வாங்க என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். ஓகே, வயசாகிடுச்சு, ரொம்ப ஒன்றும் பண்ண முடியாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து நம்மளும் மனசை தேத்திக்க வேண்டியதுதான். இந்த அளவுக்கு அவர் இவ்வளோ வருஷம் இருந்திருக்கிறாரு. நல்லா சந்தோஷமாக வாழ்ந்துட்டு தான் வந்து போகிறாரு. அதனால் நம்மளுக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஏன்னா ரொம்ப ஏஜ் அதிகமாகிடுச்சு, சரிங்களா? ஓகே, சப்போர்ட் பண்ணவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ குழந்தைங்க வந்துடுவாங்க, அவங்களையும் பார்த்துக்கணும். நேற்று நைட் ஃபுல்லாக தூங்கவே இல்லைங்களா, அதனால் மத்தியானம் கொஞ்சம் நேரம் தூங்கினேன். தூங்கி எழுந்திரிச்சனாட்டி தான் இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. இல்லைன்னா தலைவலியோடு இருந்தேன். தூங்கிட்டேன். பெரியம்மா வந்து துணி மடித்து வச்சுட்டுருக்குறாங்க. நான் வந்து பெரியப்பா பக்கத்தில் இருக்கிறேன். கேட்டவங்களுக்காக இந்த வீடியோ. சப்போர்ட் பண்ண அனைத்து நல்லவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் நல்லா நீட்டாக குளிச்சு விட்டு பவுடர் அடித்து திருநீர் வச்சேன். பால் வந்து கொஞ்சமாக கொடுத்தா குடித்தார். பால் கொடுத்தேன், தண்ணி கொடுத்தா குடித்தார். ஒரு 2-3 வார்த்தை பேசுகிறாரு. பாப்பா பாப்பான்னு கூப்பிட்டே இருக்கிறாரு. கை இருக்கவும் பிடிச்சிக்கிறாரு. கை இப்படியே தான் அசைச்சிட்டே இருப்பார். கையை கொண்டு போனோம்னா பிடிச்சிப்பாரு வெட்டியாக. கையை கொடுக்குறேன். பிடிச்சிக்குவார். பாப்பா பாப்பான்ட்டு. அப்படிங்குது. பிடிச்சி வேணாமா, அங்கே யாரும் இல்லை. சும்மா ஏன் அவரை வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு நினைப்பீங்க ஒரு சிலர். சும்மா மெமரிக்காக எடுத்து நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணால் நீங்களும் பார்ப்பீங்க, தெரிஞ்சுக்குவீங்க. நம்மளும் எப்போது பார்க்கணுன்னு தோணுன்னா பெரியம்மாவுக்கு எடுத்து காட்டலாம், பார்க்கலாம். அதெல்லாம் ஒரு மெமரி தானுங்க. அதனால் எடுக்கிறேன். யாரும் தப்பாக நினைக்காதவங்க, ஓகேவா? என்னை பிடிச்சவங்களுக்கு, எனக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு, எங்கள் பெரியம்மா பிடிச்சவங்களுக்கெல்லாம் வந்து இந்த வீடியோ சந்தோஷமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் காட்டணும் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. இதெல்லாம் ஒரு மெமரிஸ், அவ்வளோதான், சரிங்களா? வேறு எதுவும் நினைக்காதீங்க. ஓகே, பாய்.